நான் போராட்டத்துக்கு வருகிறேன் என்கின்ற தன்னெழுச்சியாக சொல்லணும். நாம் ஒன்னும் பட்னியா இருந்து சாக மாட்டோம். ரேஷன் கடையில் இலவசமா அரிசி போடுறான், வாங்கி தின்னுட்டு வாழ முடியும். ஆனால் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக, தனக்கான வாழ்வியல் பாதுகாப்பிற்காக தான் எவனொருவன் போராடாமல் இருக்கிறானோ அவன் புழுவை விட கேவலமானவன். ஏன்னா நீ புழுவை விட ஏன் கேவலம்னு சொல்றேன்? புழு மேல குச்சி வச்சீங்கன்னா கூட அது திமிரும் நின்றும். ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லவங்க, அந்த அப்பா திரைப்படத்துல சொல்லுவாங்க, டே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சோதானமா வரணும், இருக்கிற இடம் தெரியாம திரும்பி வரணும்னு சொல்ற மாதிரி அரசு அலுவலர்கள் அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கிற இடம் தெரியாம திரும்பி வந்தனா உன்னுடைய தலைமுறையே அழிந்து நாசமாகி போய்விடும். உனக்கு எதிராக நீ ரத்த ஓட்டத்தோடு உடல் பாகுவாக பலத்தோடு இருக்கிற பொழுது உனக்கு எதிராக இந்த மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கின்ற திட்டங்களும் சமூக விரோத செயல்பாடுகளையும் தட்டி கேட்க நீ மறுத்தால் பின்வாங்கினால் இந்த தேசத்தின் கண் முன்னேயே